ஹாய் மக்களே, வெல்கம் டு அனதர் வீடியோ. அந்த அங்கே க்ரூஸ் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நம்ம வந்து தூங்காமல் இருந்தோம். கடைசி கஸ்டமர் வந்தால் அந்த டீ பிடிச்ச கஸ்டமருக்கு ஓடிடுச்சு. வாங்க நம்ம இப்போ வீட்டுக்கு போய் தூங்குவோம். முதல்ல தூங்குறது தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா தூங்கலைன்னா அப்புறம் அடுத்த நாள் கண்ணை மூடி திறந்துக்கிட்டே இருப்பேன், கண்ணை சிமிக்கிட்டே இருப்பேன். வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம், தூங்குகிறோம், காலைல எழுந்துச்சி ஃப்ரெஷ்ஷாக வரோம். அந்த இதை செக் பண்ணுமே அடுத்து பார்ப்போங்க. ஏன்னா வந்து ட்விட்டர்லாம் கம்ப்ளீட் ஆச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் அந்த கம்மிங் சூன்லாம் வந்து முடிஞ்சிருச்சா இல்லை கம்மிங் சூனில் தான் இருக்கான்னு. வாங்க தூங்குவோம். இப்போ அலாரம் அடிக்கும். அலாரம் அடிக்கிற வரைக்கும் நம்ம தூங்குவோம். வாங்க தூங்கியாச்சு, எந்திரிக்க போகிறேன். எந்திரிச்சாச்சு கேஸ். இன்னைக்கு வேகமாக போய் வேலையில் சரசரன்னு முடிக்கிறான். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பம்பை அப்கிரேட் பண்ணுறோம். ஆமாம், இன்றைக்கி பம்பை தான் அப்கிரேட் பண்ணுறோம் கேஸ். பாருங்கள், 1145 ரூபா. ஓகேவா, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கணும்னு பார்ப்போம். இந்த வீடியோ முடியும் போது ஒரு 1000 ரூபாய்க்கும் கூட சம்பாதிக்கணும். நம்மளோட ஸ்டேஷன் வந்தாச்சு. இன்னும் கம்மிங் சொன்னே இருக்குது. அப்போ அப்டேட் விட்டால் தான் நம்மளால் பண்ண முடியும் போல். சரி, அப்போ வந்து இந்த அப்டேட் விட்டால் தான் நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்டையும் பார்க்க முடியும். நம்ம வாங்க பெட்ரோலை போடுவோம். இன்றைக்கி வந்து இந்த பம்பை வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் ரெண்டு பம்பாச்சும் அப்கிரேட் பண்ணுங்க. இதில் இனிமேல் வந்து காசை எல்லாத்துக்கும் கூட்ட போகிறேன். எல்லாத்துக்கும் காசை கூட்டினா தான் நம்மளுக்கு காசு வரும். ஒவ்வொரு வண்டியாக வருது. வரட்டும். பெட்ரோல் போட்டாச்சு எல்லாத்துக்கும். இந்த வண்டிக்கு பெட்ரோலை போட்டுட்டு நம்மகிட்ட வந்து இது வேறு இல்லை, ஸ்டோரில் வந்து ஜூஸு அது வேறு இல்லை, அதை வேறு வாங்கி போடணும். நிறைய வேலை இருக்குது. அங்கே முதல்ல கதவை திறந்துட்டு இது ஜொமேட்டோவில் ஆர்டரை போடுவோம். ஜொமேட்டோன்னு சொல்லிட்டேன், இது பேர் என்ன, அமேசானில் ஆர்டரை போடுவோம். அமேசான் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம். சாக்லேட்டு சோடா போடுவோம், சாக்லேட்டை போடுவோம். அடுத்து எது கம்மி விலை எது இருக்கோ அதை போடுறோம். ஐயோ, நூடுல்ஸை போடுவோம். வாட்டர் எது ரொம்ப கம்மியாக இருக்குது. மாங்காய் இருக்குது. லெமன்னா இருக்குது. லெமன் ஆர்டர் போது லாலிபப்பு போடுவோம். அதெல்லாம் 21 ரூபா. எப்பா அதுக்குலாம் எங்கே போகிறது, காசு இல்லை நம்மகிட்ட. இப்போதைக்கு 143 ரூபா இருக்குது. ஓகே, ஆர்டர் போட்டாச்சு. அடுத்து அந்த வாருங்க சொல்லி வாயை முடிக்கல, வெடிக்க வச்சிருச்சு. இதுக்கு தான் வந்து சீக்கிரட்டு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். யூஸ் ஆகாதா? தீ அணைஞ்சிருச்சா? தீ அணைஞ்சிருச்சு. வாங்க. என்ன தீ எரியுதுன்னா? ஐயோ, இருங்க கழட்டு. என்ன தீ இன்னும் எரியுது. அப்போ ஒழுங்கு அணைக்கலாம். வெடிக்கணும். இந்த காரெலாம் வெடிக்கணும் கேஸ். வெடிக்கணும் மக்களே. இந்த காரை வெடிக்க வைக்கிறோம். ஒரு நாளாச்சும் காரை வெடிக்க வைக்கிறோம். அதே மாதிரி எனக்கு இன்னொன்று இருக்குது, நடந்தே வருவோம். ஒரு நாளாச்சும் அங்கேருந்து நடந்து வருவோம். பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. அதையும் செக் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் அதை செக் பண்ணுறோம். நடந்து வரோம். இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து நம்ம வந்து நம்மளோட கேஸ் ஸ்டேஷனுக்கு நடந்து வரும். அதையும் நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, பெட்ரோலு இப்போ வந்து 3 இருக்கனால நம்மளுக்கு வந்து காசு கொஞ்சம் அதிகமாக வருது. இல்லைன்னா நம்ம காசு கம்மியாக வரும். அடுத்த இதில் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொன்னே வாங்கி வைக்கிறோம். மொத்தம் 4 காசை பார்க்குறோம். அங்கே 87 இல்லையா, 87 ரூபா. இது இந்த இருக்க 4 பம்பில் வரனால தான் நம்மளுக்கு காசு வரும். இந்த எலக்ட்ரிக் பம்பை சேர்த்து சொல்கிறேன் நான். போயிட்டு இந்த வாரம் இதுதான் இப்போ இதுதான் சீக்ரெட் பிடிச்சது. வேகமாக குடுன்னு ஓடுது. பாருங்க, இங்கே நம்ம ஆர்டர் போட்ட வந்துருச்சா?
பெட்ரோல் பார்ப்போம். பெட்ரோலும் கம்மியாக இருக்குது. காசு எவ்வளோ இருக்குது? ஓகே, ஆர்டர் போடுவோம். 300 கிட்ட ஆர்டர் போடுவோமா? ஓகே, 400. சரி, 400 போட்டுரும். போட்டாச்சு, ஆர்டர் போட்டாச்சு. வந்தாங்க நம்ம ஜொமேட்டோ பாய்ஸ் வந்தாங்க டெலிவரி. ஹெல்மெட் மாட்டாங்க. இது வந்து கூல்ட்ரிங்க். இதே வேறு ஆகுனா அன்றைக்கி தொலைஞ்சிட்றேன். பெட்ரோல் வண்டி வந்துருச்சு. இந்த மாதிரி வாங்குது. காசு வாங்கிட்டேனா? ஐயோ, அது கூட தெரியாமல் இருக்கேண்ணா. என்ன பெட்ரோல் போட முடியல இந்த அம்மாவுக்கு? ஏற்கனவே போட்டுட்டேன். நல்ல வேலை, ஏற்கனவே இந்த அம்மாவுக்கு பெட்ரோலை போட்டுட்டேன். இன்னும் போகாமல் இருக்கு இந்த அம்மா. அந்த அம்மா தானோ? ஆமாம். இப்போ வந்து காசை கொடுத்துச்சு இந்த அம்மா. அது கரெக்டு. இருங்க, நேற்று பண்ண மாதிரி பண்ணும். வேகமாக போகிறேன் நான். சல்லுன்னு போயிட்டேன். பிரேக் அடிச்சிட்டேன். கரெக்டாக பிரேக் அடிச்சிட்டேன். டேங்க் ஃபுல்லாகிடுச்சு. டேங்க்கு ஃபுல்லுன்னு வரல. சிவப்பு கல்லில் காட்டிக்கிருக்குன்னா ஐயோ, இதுலேயும் பக் ஆகிடுச்சா? இருங்க, இன்னொரு தடவை அமுக்கி பார்ப்போம். வந்துருச்சு. இப்போ தான் ஆகுது. அது வந்து ரிவர்ஸில் வந்துருச்சு அந்த காரு. கரெக்டாக ஓட்டைக்குள்ள உள்ள நூடுல்ஸ். இது என்ன 4 நூடுல்னா வருது? இந்த பாவியா, ஒரு பாக்ஸில் 4 நூடுல் தானே? இந்த அடுத்து ஒருத்தன் ஹெல்மெட் மாட்டேன். இது என்னது? இது வாட்டர் கேனு. இது வந்து நான் 3 ஆர்டர் போட்டேன் நினைக்கிறேன். இது ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. சூப்பர். இதை வேறு அமுக்கி தொலைஞ்சிட்றேன். வாங்கம்மா. இப்போதே மத்தியில் இல்லை, ஸ்டோருக்கு ஆள் நிறைய பேர் வருது. குமிஞ்சு வருவாங்க. இந்த வரைக்கும் பர்கரை கீழே போட்டு போகுது. வீட்டிலேருந்து பர்கரை கொண்டு வந்து இங்கே போகிறா. ஆனால் இதில் வந்து காசு 1 ரூபா 2 ரூபா வரைக்கும் கொஞ்சம் கண்டிப்பாக. இந்த மாதிரி எவ்வளோ? இந்த ஒரு 2 ரூபா தண்ணி கேன் வாங்குறதுக்காண்டி அங்கேருந்து வருது. ஏன்னா அதுக்குள்ளே கீழே உள்ள ரோக்கெல்லாம் காணோம். அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்களா? ஒருவேளை என் கண்ணுக்கு தெரியலையோ? ஆமாம், அந்த வாட்டர் கேனு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது கேஸ். தூரத்தில் பார்த்தா இங்கே வரைக்கும் சிகரெட்டு. வெடிக்க போகிறோமா நீ? மாட்டுறேன். பம்பை மாட்டி விடுவான். வெடிக்கட்டேன். இங்கே வருங்க, பர்கரை தட்டு போட்டுருங்க. இங்கே ஒரு குப்பை தட்டி வைக்கணும் கேஸ். இங்கே ஒன்று வைக்கணும், நம்மளோட இதுக்குள்ளே ஒன்று வைக்கணும். அடுத்ததில் பார்ப்போம். அடுத்ததில் வைக்க முடியுமான்னு பார்ப்போம். பற்றிலாம் இல்லையா? 4 கார் சரசரன்னு பெட்ரோலில் போட்டோம்னா காசு வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து எலக்ட்ரிக் பம்பு. கரெக்ட். வச்சுட்டேன் கரெக்டாக. கார் வாஷ் ஒன்று. அது வாட்டு கார் வாஷ் ஆகிட்டே இருக்கும். அதில் ஒரு காசு வந்துக்கிட்டு 50 ரூபாயா? 51 ரூபா நினைக்கிறேன். ஐ திங்க் 51 ரூபா. அந்த இன்னொரு பாக்ஸ் வந்துச்சு. இந்த கஸ்டமர் முடிச்சுட்டு போனோம். 4 ரூபாய்க்கு வருது அங்கே இருக்குது. ஆமாம், நீ வேறு சொமோட்டோ பாய்ட்டு சொன்னீங்கன்னா அவங்க அனுப்பிவிட்ருவாங்க. அடுத்து நம்ம வந்து சொமோட்டோவையும் திறக்குறாங்க. அது வருமானு தெரிலையே. டெலிவரி அனுப்புகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். லாலிபப்பு. இப்போ இது லெமனாக இருக்குமோ? எனக்கு தெரிஞ்ச லெமன் தான் நினைக்கிறேன். லெமன் என்ன ஒன்றா? ஒரு வேளை ஜூஸ் புளி. சர்பத் புளிகிறதுக்கு. அது இங்கே ஒரு லெமன் எப்படி இருக்கும்? ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் கெட்டு போகாது. இருக்குமா உயிரோட லெமனு? வாங்கி நம்மட்டாளுக்கு ஒரே நாளில் வாங்கிடுவாங்க. சூப்பர். 100 ரூபா. அந்த மாதிரி 100 ரூபாயா வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் 100 ரூபாயா வரமாட்டேங்குதே. என்ன பண்ணுறது? பில் என்ன எலக்ட்ரிக் பில் இவ்வளோ இருக்குது? ஒருவேளை அந்த இதனால கூடுதோ? மேபி இருக்கலாம். இருங்க, இன்னும் இந்த ஒரு 200 ரூபா வந்தோடனே கட்டி விட்ருவோம் எலக்ட்ரிக் பில்லு. வந்துடுமா? வந்துடும் கேஸ். இதுங்க எலக்ட்ரிக் பில்லை கட்டிடும். இந்த ஒரு நம்ம வரட்டும். 270 கட்டியாச்சு. காசு கூடுது குறையுது. வந்துடுமா காசு? வராது. வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வாய்ப்பே இல்லை ராஜா. இன்னி வந்து இன்னி வர காரெல்லாம் நம்ம இது பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து காசு வரும்.
இப்போ நம்ம 1000 இருக்கா, இப்போ நம்ம பில்லு கட்டியாச்சு. இனி அடுத்து வந்து இந்த பம்பை வாங்கணும், கேஸ் பம்பை வாங்குறதுக்கு 500 தேவை நம்மளுக்கு. அப்போ அடுத்து ஒரு செட் ஆஃப் கார்ஸ் வந்துச்சுன்னா, ஒரு 3 கார் பெட்ரோல் போட வந்துச்சுன்னா ஓகே. வயர் இழுக்குது, கட்டுப்படி ஆயிரும், கரெக்டாக கட்டுப்படி ஆயிரும். அப்புறம் அப்கிரேட் சரி நான் வாங்கலைல்ல, மறந்துட்டேன். அப்கிரேட் பண்ணுறதுக்கு 675 கேட்டுச்சு. லாலிபப் வாங்குது, பெரிய லாலிபப்புமா 675. அப்போ இன்னும் வந்து எவ்வளோ வேணும் நம்மளுக்கு? 500. கரெக்டு, 500 வேணும். லெமன் வாங்கிட்டு போங்க. லெமன், ஆனால் லெமன் மாதிரி இல்லை, இது மாங்காய் மாதிரி இருக்குது. கஸ்டமர் உயிரா நம்மளுக்கு. இதுதான் வந்து நம்ம வரவே இருக்கணும். ஆனால் என்ன ரேட்டிங் தான் வந்து 2லேயே நிற்கிது. இன்னும் எத்தனை ஸ்டார் போனால் 1 2 இன்னும் நம்மளுக்கு 4 ஸ்டார் தேவை, 6 ஸ்டாராக போகிறது. அந்த தண்ணி தான் தெரிய மாட்டேங்குது. சேவிங் ஆயிடுச்சு. சேவிங்கப்பா என்ன பண்ணுறது, பெட்ரோலை போடுவோம். இந்த செட் ஆஃப் கார்ஸில் தான் நம்மளுக்கு காசு வரும் கேஸ். ஐ திங்க் ஸோ 600 வரணும், வந்தால் தான் நல்லது. எனக்கு தேவை 500 தேவை. அடுத்து கார் வாஷில் காசு வந்துச்சா? வந்திருக்கும், கவனிக்காமல் வந்திருக்கேன். பாருங்கள் நம்மளோட கேஸ் ஸ்டேஷனை பாருங்கள், கூட்டமாக இருக்குது. இது என்னது? இது வந்து லிஃப்ட்டு. இது வேணாம் இப்போதைக்கு, இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு வந்து காசு கிடைக்கிறது வந்து கேஸ் பம்ப்லேயும் வாட்டர் வாஷ் எவ்வளோன்னு பார்ப்போமா? இவ்வளோ வேணாம். கேஸ் பம்ப்லேயும் வாட்டர் வாஷு, அப்புறம் வந்து எலக்ட்ரிக் பம்பு, இது 3 தான் நமக்கு இப்போ காசு கிடையாது. ஐயோ என்ன பார்க்க முடியல, எதுக்கு மட்டும் பார்க்க முடியல? இருங்க இப்போ பார்ப்போம். கார் பக்கத்தில் இருந்தாலோ இதாக இருந்தாலோ பார்க்க முடியாது போல. பெட்ரோல் போட்டுக்கு இருந்தால் பார்க்க முடியாது, அதே மாதிரி கார் பக்கத்தில் இருந்தால் பார்க்க முடியாது. அப்போ நம்ம நைட்டு தான் பார்க்கலாம். நான் பார்த்துட்டேன் 600 சம்திங் வந்துச்சு, ஆனால் எவ்வளோன்னு தெரியல. 600 சம்திங் தான் வந்துச்சு, ஆனால் எவ்வளோன்னு தெரில. இருங்க, இந்த செட் ஆஃப் முடித்தா கரெக்டாக இருக்கும். டடான் முடிச்சாச்சு கேஸ். இங்கே சிகரெட் பிடிக்குது மாமா. முடிச்சாச்சு போகிறோம். பில்லை வாங்குகிற எல்லாட்டையும் காசை வாங்குகிறோம். 100 சூப்பர். கஸ்டமர் 100 நம்மளுக்கு இப்போ வந்துச்சு. 300 கிட்ட வந்துருக்கோம். 300 அடுத்து ஒரு 100 சூப்பர். 400 கிட்ட வந்துருக்கோம். அடுத்து 80 ஐ திங்க் ஸோ. 77 500 கிட்ட வந்துருச்சா? அப்பயே பரவாயில்லையே. 5 ஏமா வர? இருட்டுச்சு. இருட்டாயிடுச்சு. இந்த இருட்டுக்குள்ளேயே முடிக்கலான்னு பார்த்தேனே, முடியாது போலக்கே. இந்தம்மா மாங்காய் வாங்க வந்துருக்கு. ஐயோ லெமன் வாங்க வந்துருக்கு. மாங்கானே பார்த்தா மாங்காய் சைஸ் மாதிரி இருக்குது, ஆனால் லெமனுன்னு சொல்கிறாங்க. மாங்கானே வருது. சரி நம்ம மாங்காய் வச்சுக்கோங்க. ஒரு மாங்காய் வந்து 73 என்னம்மா நீ? இருங்க இந்தம்மா எவ்வளோ தருது? மாங்காய் வாங்க வந்துருக்கு. சரிப்பட்டு வராத, உங்களுக்கு இன்னும் காசு தேவையே. எவ்வளோன்னு பார்ப்போமா? 675 கேஷ். அப்போ அந்த அவள் வந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இவளுக்கு எவ்வளோன்னு பார்ப்போமா? காசு 85 கரெக்டாக இருக்கும். 85. அந்த கார் வாஷில் வேறு ஒருத்தர் இருக்கேன். அப்போ அதில் ஒரு 50 130 வரும். 130 வந்தால் 700 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஓகே கரெக்டாக இருக்கும். 700 சம்திங் வந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த இதை அப்கிரேட் பண்ணிடலாம். அப்கிரேட் பண்ணுறோம்.
மாங்காய் ஒன்று, வாட்டர் கேன் ஒன்று. சூப்பர். இப்போ வந்துருச்சு. இதுவே 700 போச்சு. அந்த கார் வாஷ் கிளம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். கார் வாஷ் கிளம்பிடுச்சு. ஓகே, இதை ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணுது. இதுதான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. சுற்றி இருந்துச்சு. இன்னும் காமிக்க மாட்டேங்குது. ஏன்னா 62 ரூபா இது பேருக்கு. இது புரிஞ்சிருச்சு காசு. இது நம்மளை ஃப்ரீயாக கொடுத்தாங்கல்ல, அதுவே நம்ம அப்கிரேட் பண்ணணும். கண்ண முடியுது. ஃபஸ்ட்டே இருக்கேன் நான். இதை அப்கிரேட் இதுதான் 630 இதை அப்கிரேட் பண்ணணும். ஆத்தி போலாம் நமக்கு. அது நமக்கு காசே இல்லை, அப்கிரேட் பண்ண முடியாது. செமையாக இருக்குது பம்பு, வேற லெவலு. 2 சைடா? 2 சைடு. ஓகே கேஷ், சேவ் பண்ணிக்கோ. முதல்ல சேவ் பண்ணியாச்சு. ஓகே கேஷ், நம்ம அப்கிரேட் பண்ணியாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.